வணக்கம். தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலேருந்து புதுசா ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் கோச்சுக்கான வேகன்ஸீஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. 30 வேகன்ஸீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பே லெவல் வந்து 12 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அது போக ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ஐஎஸ் முடிச்சிருக்கணும் சாய்ல. இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்திருக்கு. அது இல்லாம எப்படின்னா பிஜி டிப்ளமோ ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் முடிச்சிருக்கலாம். அடுத்து வந்து பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 50 வர குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காஸ்ட் வைஸ் வந்து செப்பரேட் பண்ணி குடுத்துருக்காங்க. நான் அத வந்து வீடியோல ஷோ பண்றேன், அத பார்த்துக்கோங்க. என்னென்ன கேட்டகரிக்கு எத்தன வேகன்ஸீஸ் அப்படிங்கிறதையும் அதிலேயே குடுத்துருக்காங்க. ஜெனரலுக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சி, எஸ்டிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத அதில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து இதிலேயே பார்த்துக்கிட்டீங்கன்னா, டிஃபரெண்ட் ஏபிள்ட் கோச்சஸ்க்கான வேகன்ஸீஸ் குடுத்துருக்காங்க. அதுவும் 4 வேகன்ஸீஸ் குடுத்துருக்காங்க. பே லெவல் வந்து 12 சேம் அஸ் அதே மாரி தான் இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சேம் அஸ் மேல சொன்ன மாதிரியே தான். பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்எஸ் முடிச்சிருக்கணும் சாய்ல. அது இல்லாம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நார்மல் பெர்சன்ஸ்க்கும் சரி, டிஃபரெண்ட் ஏபிள்ட் கோச்சஸ்க்கும் சரி, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 21க்கு மேல இருக்கணும். 21லேருந்து பிசி, எஸ்சி அதுக்கு அவங்களுக்கான கேட்டகரி எத்தனை வேகன்ஸீஸ் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேம் அப்படின்னா, ஆர்ச்சரி, அத்லெட், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், பாக்ஸிங், ஃபென்சிங், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக், ஹாக்கி, ஜூடோ, கபடி, பாரா அத்லெட்ஸ், பாரா பேட்மிண்டன், பாரா பவர் லிஃப்டிங், ஸ்விம்மிங், டிரைவிங், டேபிள் டென்னிஸ், ஜேக்வாண்டோ, டென்னிஸ், வாலிபால், வெயிட் லிஃப்டிங், ஃபென்சிங் இதெல்லாம் இது வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸும் அதில் எந்தெந்த கோச்சஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதில் வந்து கட்டாய தேர்வான தமிழ் வந்து இருக்குது. 40% ஸ்கோர் வந்து அதில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் மெடலிஸ்ட், நேஷனல் மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டி லெவல், ஸ்டேட் லெவல் அப்படிங்கிறது வந்து செப்பரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்டர்நேஷனல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சம்மர் ஒலிம்பிக்ஸ், பாரா ஒலிம்பிக்ஸ் கேமு அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கோல்டு மெடலுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சில்வருக்கு வந்து 95, பிரான்ஸ்க்கு வந்து 90 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணியிருந்தாலே நம்மளுக்கு 70 மார்க் கொடுக்குறாங்க. அதுபோல் அடுத்து வந்து யூனிவர்சிட்டி நேஷனல்ஸ் வந்தீங்கன்னா, நேஷனல் கேம்ஸு, சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். யூத் நேஷனல், ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோல்டு மெடலுக்கு வந்து 40 மார்க்ஸ், சில்வருக்கு வந்து 30, பிரான்ஸ்க்கு வந்து 20 சம்திங் கொடுத்துருக்காங்க. அதுபோல் பார்ட்டிசிபேஷன் வந்து 5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்கூல் கேமில் எஸ்டிடி லெவலில் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து எப்படின்னா, கோல்டு மெடலுக்கு வந்து 15 மார்க்ஸ், சில்வர் மெடல் வந்து 10 மார்க்ஸ், அண்ட் பிரான்ஸ் மெடல் வந்து 5 மார்க்ஸ். பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தால் அது வந்து மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. 2 கேட்டகரிக்குமே நார்மல் கோச்சஸ்க்கும் பாரா கோச்சஸ்க்கும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லெஸ் தென் 3 இயர்ஸ் இருக்கணும் எல்லாத்துக்குமே. லெஸ் தென் 3 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 0 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. அது 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 to 7 இயர்ஸ் அப்படின்னா 6 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இதில் ஸ்கோரு. அதாவது 7 to 10 அப்படின்னா 8, அபவுட் 10 இயர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா 10 out of 10 கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 40% அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்போர்ட்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் டெஸ்ட் அதுவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் டெஸ்ட் அதையும் வைக்கிறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்கள வந்து இது பண்ண போகிறாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சுக்கணும், 10th மார்க் ஷீட், 12th கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட், அடுத்து யூஜி பிஜி டிகிரி சர்டிஃபிகேட், என்ஐஎஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட், என்ஐஎஸ் 1 year சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஐடி ரிட்டர்ன்ஸ் அது எல்லாமே வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து மெடல் சர்டிஃபிகேட்ஸ் என்ன நம்ம அப்லோட் பண்ணுறோமோ அந்த மெடல் சர்டிஃபிகேட் வந்து கீழே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க.